வீடு வந்து சீல் வச்ச கோவத்துல இன்னைக்கு விஜயா வந்து டைரக்டா சிந்தாமணியோட வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஆனா அங்க நடந்ததுதான் வந்து பெரிய ஷாக்கிங்கா வந்து இருக்குது. எதுவுமே வந்து நடக்காத மாதிரி சிந்தாமணி வந்து வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத கேட்ட உடனே விஜயாக்கு வந்து கோவம் பீக்குக்கு போகுது. நான் உன்ன நல்ல வேணும் நம்பினேன். ஆனா நீ இப்படியா ஏமாத்துவ அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு வந்து கதறாங்க. ஆனா சிந்தாமணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம இது எல்லாருமே பண்றது தானே அப்படின்னு சிம்பிளா திமிரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா கொடுத்த சாபம் தான் நம்ம எல்லாரையுமே ஷாக் ஆகுது. உன் மகளால தான் உனக்கு வந்து அழிவு வரும். நீ ஒரு நாள் வந்து தனியா நின்னு அழுவ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கடியில ரவியோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருது. ஸ்ருதியோட அப்பா வந்து 10 லட்சம் தரேன். ஆனா வீட்டோட மாப்பிள்ளையே இங்கதான் இருக்கணும் அப்படின்னு வந்து கண்டிஷன் வந்து போடுறாரு. அதை கேட்டதும் ரவி உடனே கோவப்பட்டு என்ன விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு வந்து கேக்குறான். ஆனா கடைசியில வந்த சீன் தான் இதுக்கு மேல வர்ற பெரிய ப்ராப்ளம்க்கு வந்து ஹிண்டாவே இருக்கு. விஜயா வந்து மீனாவையே வந்து சுயநலமா யோசிக்கிற அப்படின்னு வந்து குத்தம் சொல்றாங்க. அதை கேட்ட முத்து and மீனா வந்து ஷாக்கிங்ல நிக்கிறாங்க. இனி இந்த ஃபேமிலியில வந்து என்ன நடக்க போகுது, ரவியோட டிசிஷன் என்னவா இருக்கும், ஓகேன்னு வந்து அக்செப்ட் பண்ணிடுவானா, மீனா வந்து உண்மையாவே இந்த வீட்டை விட்டு விலகி போயிடுவாளா, இனிமே இந்த ஃபேமிலியில நடக்க போற விஷயம் எல்லாரையுமே வந்து ஷாக்கிங் மேல ஷாக்கிங்கா தான் இருக்க வைக்க போகுது. ஸோ இந்த எபிசோடோட ஃபுல் உணர்ச்சியும் அதே மாதிரி மறைஞ்சிருக்கிற பெரிய ட்விஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.